கண்ணல பார்க்கும்போது இது வந்து சாதாரண புல்லுன்னு நினைப்பீங்க. இதெல்லாம் மருத்துவ குணம் நிறைய இருக்குது. இதுதான் ஆயில், பாம்ரோஸ் ஆயிலுங்கிறது இதுதான். இது வந்து தண்ணியில இருந்து பிரிச்சு எடுத்த ஆயில். இது ஒரு டன்னுக்கு ஒரு 3 கிலோல இருந்து 4 கிலோ ஆயில் வரைக்கும் வரும். 1000 கிலோ புல்லு போட்டா 2.5 கிலோ ஆயில் தான் கிடைக்கும். புல்லு முத்தி போச்சுன்னா குறையும். புல்லு பதமான சமயத்தில் அறுத்தோம்னா 2.5 கிலோ கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு 2 ட்ரம்ல இருந்து 3 ட்ரம் தான் வேக வைக்க முடியுது. ஏன்னா ஒரு ட்ரம்முக்கு 4 மணி நேரம் நாங்கள் வேக வைக்கிறோம். அதனால ஒரு நாளைக்கு ஒரு 2 ட்ரம்முங்கிறத 3 ட்ரம்மு தான் வேவிக்க முடியும். 1.5 டன்னு புல்லை போடுறோம்னா ஒரு 3 கிலோ 3.5 கிலோ ஆயில் எடுக்கிறோம். அவ்வளோதான். மறுபடியும் அடுத்த நாள் தான். ஏன்னா இது மழை பெஞ்சா ஓட்ட முடியாது, கூலிங்காக இருந்துச்சுன்னா ஸ்டீம் போகாது. அதனால இது என்ன ஷெட்டு போடல. ஷெட்டு போட்டால் மழை பெஞ்சிட்டு இருந்தால் கூட ஓட்டலாம். மேன் பவர் வச்சு செய்றீங்க, ஹார்ட் ஒர்க் பண்றீங்க. அதுக்கான பிரதிபலன் உங்களுக்கு இருக்கா? வருமானம் உங்களுக்கு இருக்கா? இருக்கு. நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. இப்ப மற்றத எல்லாத்த விட இது வந்து நமக்கு வந்து செலவு கம்மி தானே. செலவு இல்லை. ஒரு தடவை பயிர் நடுறோம். அந்த பயிர் பண்ணும்போது வந்து ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை அறுவடை பண்றோம். ஒரே ஒரு தடவை பயிர் செலவு பண்ணிட்டோம்னா அறுவடைக்கு மட்டும்தான் ஆள் தேவை. மறுபடியும் அதை நம்ம எடுத்துட்டு வர்றோம். எடுத்துட்டு வந்து நம்ம பாட்டுக்கு ஆயில் ஓட்டிக்கிறோம். இது நமக்கு எவ்வளவு பரவாயில்லையா தெரியுது.